அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை, இந்த நாளின் ஆசீர்வாதத்தின் காலைப்பொழுதை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளை நாங்கள் உமக்கு உகந்த நாளாக ஆசரிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நமக்கு முற்றிலுமாக கொடுப்பதற்கென்று அவரை சார்ந்து நாம் இந்த நாளின் பொழுதை கழிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் 23வது சங்கீதத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், எல்லோராலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சங்கீதம். விசேஷமாக சிறு பிள்ளைகள் பேச துவங்கும்போது அவர்களுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிற ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த சங்கீதம் மிகவும் பிடித்தமான ஒன்று. ஆனால் எப்படி பிடித்தம் என்று சொல்லும்போது அதில் வெறும் 6 வசனங்கள் இருக்கிறது. அந்த 6 வசனங்களுமே நமக்கு ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு நற்செய்தியை நமக்கு சொல்லி வருகிறது. அந்த நற்செய்தியை குறித்து இந்த நாளிலே நீங்கள் கேட்டிராத ஒரு சத்தியத்தை அந்த 6 வசனங்களின் மூலமாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். எவ்வளவு நமக்கு இந்த 6 வசனங்கள் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று நாம் வார்த்தைகளை அறிந்து அதன்படி இந்த சத்திய வார்த்தைகளை இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு ஆட்டுக்குட்டி தன் மேய்ப்பனை பார்த்து சொல்லுகிற சொல்லுக்கு சமமாக இருக்கிறது. ஆடு என்றாலே மனிதர்களும் ஆடுகள் என்றுதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே 2 நாளாகம புஸ்தகத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகத்திலும் நாம் படித்திருக்கிறோம். அப்படி என்றால் ஆடுகள் நாம், கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார், ஆதலால் நான் எந்த நிலையிலும் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மீகாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போதும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போதும் இதற்கான வார்த்தைகளை ஆண்டவர் பலப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். மேய்ப்பனைப் போல அவர் மந்தையை மேய்ப்பார். அன்பு பிள்ளைகளே, ஒரு மேய்ப்பன் தம்முடைய மந்தையை எப்படி மேய்க்கிறான் என்று எல்லோருக்கும் தெரியும். அதைப்போல ஆடுகள் மேய்ப்பனால் எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறது என்பதும் ஆடுகளுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆடுகளாகிய நாம் எவ்வளவாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம் என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் கறவல் ஆடுகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாக நடத்துவார். அந்த கறவலாடுகள் பெற்ற பிள்ளைகளை, குட்டிகளை மடியிலே சுமந்து
இங்கு அந்த மெய்ப்பன் ஒரு தாய்க்கு சமமாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு தந்தைக்கு சமமாக ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு தாய் சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல என்று நாம் வாசிக்கிறோம். அதைப்போல கர்த்தர் எனக்கு மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். அடுத்து மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எப்பிரேத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அன்பானவர்களே, இந்த லோகத்தை ஆளப்போகிற ஆளுநர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த மெய்ப்பரை தெய்வமாக கொண்டு வாழ்கிற நாம் எந்த காலத்திலும் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று 1வது வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் இப்பொழுது படிக்கப் போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமாய் மேய்ச்சலுள்ள ஸ்தலத்தில் மேயும். அவர் ஆட்டுக்குட்டியை எப்படி மேய்க்கிறார் என்றால், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். நீ அந்த ஆடு எப்படி மேயும் என்றால், விஸ்தாரமான இடத்தில் அந்த ஆடுகள் மேயும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் 46வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 46வது சங்கீதம் 12வது வசனம், மன்னிக்கவும், 46வது சங்கீதம் 4வது வசனம். அவர் சொல்லுகிறார், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அன்பு பிள்ளைகளே, அவர் அந்த ஆடுகளை எப்படி மேய்க்கிறார் என்றால், ஒரு நதியின் ஓரத்தில் அவர் அந்த ஆடுகளை மேய்க்கிறார். நல்ல தண்ணீர் பாங்கு உள்ள இடத்திலே அந்த ஆடுகளை மேய்க்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் அங்கு சொல்லுகிறது, எசேக்கியேல் 34:14 அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுக்காக தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் மேயும் என்று சொல்லுகிறார். ஆடுகளை பராமரிக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் நல்ல மேய்ச்சலிலே நம்மை கொண்டு போய் மேய்ப்பார். நல்ல தொழுவமுள்ள இடத்திலே அதை மடக்குவார்.
அவைகள் நல்ல இளைப்பாறுதலுக்கான ஒரு இடத்தை அவர் கொடுப்பார் என்று இங்கே எசேக்கியேல் 34:17 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தை 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அழைப்பிற்கு தக்கதாக ஆண்டவர் அவரவர்களை நடத்துவார். நாம் எந்த நிலையில் அழைக்கப்பட்டோமோ அந்த நிலைக்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் அவர் என்னை நடத்துவார். 51வது சங்கீதம் நாம் வாசிக்கும்போது அங்கு 10வது வசனமும் 12வது வசனமும் இப்படி சொல்லுகிறது, தேவன் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தால் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொன்னதற்கு பதிலாக அங்கு சங்கீதக்காரர் மீண்டும் ஒரு ஒப்பனையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர் நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். அவர் நீதியின் பாதை என்றால் சுத்த இருதயத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குவார். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே அவர் தங்க வைப்பார். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தினாலே அவர் நம்மை நடத்துவார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அடுத்து 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 44வது சங்கீதத்தை வாசிப்போம் என்றால் அங்கு நமக்கு பலவிதமான சோதனைகள் வந்த போதிலும், இக்கட்டுகள் இடுக்கண்கள் வந்த போதிலும், உபத்திரவங்கள் வந்த போதிலும் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை என்று சொல்லுகிறார். நீர் எங்களை வலி சர்ப்பங்களுக்குள்ள இடத்தில் நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தோம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று 17, 18, 19 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கிறோம். என்ன இக்கட்டுகள் வந்தால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால், அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த நிலை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இருந்தாலும் தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பதில் எந்தவித சங்கோஜமும் இல்லை. யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளில் பயங்கரங்கள் அதை அருக்களுக்கு ஆக்குவதாக என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட இக்கட்டுகள், மந்த இருள், அந்தகாரமான நாள், அருக்களிப்பு, இவைகளை போன்ற துன்பங்கள் நமக்கு வந்தாலும் என் தேவன் நம்மை அதிலும் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வசனங்களை குறித்து
நாளைய தினத்தில் 5, 6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை நாம் தியானிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த முதல் 4 வசனங்களில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் எண்டையில் கொண்டு போய் என்னை விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த 4 வசனங்களிலே ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த இக்கட்டுகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அவருடைய நீதியின் பாதையை விட்டு நான் வழி விலகாமல் இருப்பேன். நம்மை ஒருபோதும் நம்முடைய சரீரத்திற்கு துன்மார்க்கமான செயல்கள் அண்டி கொள்ளாதபடி தேவன் நம்மை காப்பார் என்று நாம் தியானித்தோம். இந்த தியானத்தின்படி கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்று இந்த 23வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது அதில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளின் பலன் என்ன என்பதை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்மை தெய்வமாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நாங்கள் நம்பி பூரிப்படைகிறோம். அந்த பூரிப்பிலே இன்றைக்கு வந்து கேட்ட பிள்ளைகளும் பூரண ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தை பெற்று அதில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை தொடர்ச்சி கேட்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.